காளி. ஓவரா உரிமையிட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஜெய் காளி வந்துரு. ஓம் ஓம். சிஸ்டர், ஏதாவது நடக்குதா இல்லையா? குருஜி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓம் ரீம் ஜெய் கல்கத்தா காளி. ஓம் ரீம் ஜெய் காளி. சிஸ்டர், அந்த பாம்பு வந்துருச்சா இல்லையா? என்ன வரல, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே என்ன முடியல. ரீம் ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஜெய் காளி வா. ஓம் ரீம் ஜெய் காளி வந்துரு வந்துரு. வா வா. ஓம் காளிகாயே சே வித்யே. ஓம் காளிகாயே சே வித்யே. வா. சங்கரபாண்டி, புத்துக்குள்ள இருந்த பாம்பு வெளியில வந்துருச்சு. சிஸ்டர், புத்துக்குள்ள இருக்கிற இந்த பாம்பு மட்டும் தான் வந்திருக்குதா, இல்ல காட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பாம்பு கிளம்பி வந்துருச்சா சிஸ்டர்? புத்துக்குள்ள இருந்த மொத்த பாம்பு மட்டும் தான் வெளியில வந்திருக்கு. பயிரத்தை எடுத்துட்டு வந்திருக்குதான்னு பாருங்க சிஸ்டர். உனக்கு என்ன வேணும் கேளு. உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு, அதை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். தயவு செய்து உன் பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை மட்டும் திருப்பி கொடுத்துரு. ஐயோ, என்ன இது? குருஜி பாம்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. தயவு செய்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு உன் பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை கொடுத்துரு. சீக்கிரமா டீல முடிங்க குருஜி. சங்கரபாண்டி, பாம்பு ஒரு பொண்ணா மாறிடுச்சு. என்ன அது? பாம்பு பொண்ணா மாறிடுச்சா? சிஸ்டர், என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா, ஃபிகர் எப்படி? இப்படி போட்டேன்னா கண்ணு பொண்ணாலும் நீ அடங்கலையா? அப்படியே வாயிலே குத்துவேன். அமைதியாரு.